990. காட்டு மாடு இது எலும்புனா காட்டு மாட்டோட எலும்புனா அது ஒன் டைம் பேக் நம்ம இந்த பெரிய பெரிய மரமாக இருக்குது தெரியுமா நம்ம இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு மரத்தை கூட நீங்கள் இதில் பார்க்க முடியாது. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க்கான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ரிஸ்க் எடுத்து தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். லைன் ஃபுட் ஃப்ரெண்டா எங்கண்ணா? அண்ணா ஆமாண்ணா. கோயிலுக்கு அப்படியே வெளியே வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த மை சேனல். இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிர்னாரில் இருக்கக்கூடிய ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பழமையான கோயில் ஒன்று இருக்குது. அதை பார்க்க தான் போக போகிறோம். இந்த மால்தாரி மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க பயன்படுத்தக்கூடிய கோயில் மட்டும்தான். வெளியாட்கள் வேறு யாரும் அங்கே கோயிலுக்கு வரமாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான கோயில்னே சொல்லலாம். ஆபத்தும் அதிசயம் நிறைந்த கோயில் அப்படின்னா அந்த கோயில் தான் சொல்லணும். ஏன்னா அந்த கோயிலில் மால்தாரி மக்கள் மட்டும்தான் வந்து வழிபடுவாங்க, வேறு யாரும் வழிபட மாட்டாங்க. அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவாங்களாமா. அந்த பூஜை டைமில் ஒருத்தர் 2 பேர், அதாவது ஒரு 4-5 பேர் மட்டும் போய் சாமி கும்பிட்டு வருவாங்களாமா. ஏன்னா அதிக பேர் அங்கே வரமாட்டாங்க. விசேஷம் நடக்கும்போது மட்டும்தான் மால்தாரி மக்கள் எல்லோரும் அங்கே ஒன்று சேர்ந்து அந்த கோயில் திருவிழாலுமே நடத்துவாங்க. அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிங்கக்காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. அந்த கோயிலுக்கு சிங்கங்கள் வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு 2 டைம் கூட அப்படியே வந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரியான இடம் தான் அந்த இடம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் வந்து அவங்க செக் பண்ணி தான் உங்களை அலோவே பண்ணுவாங்க. அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேமரா அலோடு கிடையாது. நாங்கள் ஃபோனில் தான் வந்து வீடியோவே எடுத்தோம். கேமரா எல்லாமே முன்னாடியே வந்து நம்ம பிரதரோட வீட்டில் வச்சுட்டு போயிட்டோம். நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். அந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம், வேறு யாருமே இல்லை. பூசாரி தவிர வேறு யாருமே இல்லை. பூசாரி ஒருத்தர் மட்டும் உட்காந்துருந்தாப்புல அந்த கோயிலுக்குள்ளே. இந்த கோயிலை பற்றி, இந்த காட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நண்பர்கள் யாராவது நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. சரி வாங்க அப்படியே வீடியோ பார்க்கலாம். Start to jungle. Okay. The last village. Okay. Weekly or 2 times, 3 times coming. Weekly 2 or 3 times lions also coming this village. And some tribals nest. Because is cattle, cows and buffaloes, so lion hunting purpose 2 or 3 days coming is nest near. வாரத்தில் 3-4 தடவை உள்ளே வந்துருங்களாமா. உள்ளே வந்து ஏதாவது ஒன்று தூக்கிட்டு போயிருங்களாமா, மனுஷங்களை தவிர. அதே மாதிரி மனுஷங்களும் அதை வந்து ஊருக்குள்ள வந்துச்சுன்னா அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ எதுவும் கிடையாது. ஏன்னா அதான் நம்ம ஊரில் இப்போ யானை ஏதாவது காட்டுக்குள்ளே இருந்து அடிவாரத்தில் இருக்கிற வீட்டுக்கு எதாவது இறங்கிடுச்சுன்னா வெடியை போட்டு துரத்துறது, சவுண்ட் விடுறது, அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் பண்ணுறது இல்லை. அது வாட்டுக்கு வந்து அது வாட்டுக்கு போயிடுது. இவங்க தொந்தரவே பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த வீட்டுக்கெல்லாம் வீடே எப்படி இருக்கு பாருங்கண்ணா. என்ன ஃபுல் ஃபினிஷ் பண்ணாமல். கண்டிப்பாக
ஏதாவது தோட்டத்துக்காரங்க அந்த இடம் அவங்களுக்கு இந்த இடம் வேற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக மறைக்கிற கம்பி வலி போட்டுருக்காங்க தவிர மற்றபடி எலக்ட்ரிக் ஃபின்ஸோ கரண்ட் வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. Village is inside the jungle, but 1999 to government has declared reserve forest, so villages are outside. Which year declared? 1990. நான் அங்கே பாருங்க 1990. காட்டு மாடு இது எலும்புனா காட்டு மாட்டோட எலும்புனா அது. Yeah. ஒன் டைம் பேக் ஃபோட்டோஸ் அது பார்த்தீங்கன்னா 1993 வரைக்கும் உள்ளெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ட்ரைபல்ஸ். அப்புறம் கவர்மெண்ட் வந்து இது ரிசர்வ் ஃபாரஸ்டா டிக்ளேர் பண்ணதுல கேப்டன் Castle. 7 is private property, but is very many years ago. நம்ம இந்த பெரிய பெரிய மரமா இருக்கு தெரியுமா நம்ம இதெல்லாம், அந்த மாதிரி ஒரு மரத்தை கூட நீங்க இதில் பார்க்க முடியாது. எல்லாம் சமதளம் மாதிரியே இருக்கு தெரியும். உங்களுக்கு மலை மாதிரி தெரியுது இல்லைங்க, அந்த மலைக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த இடப்பட்ட கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 2 கிலோமீட்டருக்கு இடையில தான் வந்து சிங்கம் வந்து அதிகம் வந்து வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிற சமதள பகுதி. காடு ஆரம்பிச்சிருச்சுனா So this signboard. Okay. Wildlife movement area Go slow. Yes. Because it is wildlife movement area. Girnar Wildlife Sanctuary, Junagadh Forest Station. Sighting? Yeah, sighting. Chance. Lions also early morning and evening time movement. Otherwise he is living deep jungle. இங்கே லைன் மட்டும் கிடையாது, சிறுத்தையும் இருக்குங்க. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க்கான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ரிஸ்க் எடுத்து தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். இந்த டெம்பிளுக்கு வந்து சும்மா நார்மலாக எல்லோரும் வந்துட முடியாது. நம்மளை ரிஸ்க் எடுத்து தான் அவங்க நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவர் போய் இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கிறாரு. அண்ணன் போய் பேசிவிட்டு அப்புறம் நம்மளை வர சொல்லிட்டாப்புல. இருங்க பார்க்கலாம். Yeah, middle of the forest. Middle of the forest. No. This temple especially for tribals, huh? Yeah. Parikrama's route. Parikrama's route. Parikrama's route. அண்ணா நம்ம ஒரு செப்பல் பார்த்தோம்ல, அதே மாதிரி வச்சு வரைஞ்சிருக்காங்க பாருங்க. என்ன சொன்னாரு? என்ன பரிகிராமா டெம்பிள்? அனுமான்? சர்க்கொடியா ஹனுமான். சர்க்கொடியா ஹனுமான். சிவன். This is the Lord Mahadev's temple. Mahadev. Lord Mahadev temple. Mahadev. Shivan temple. This is a Hanumanji Maharaj. Hanumanji. Hanumanji Maharaj. Hanuman. This is Hanumanji, Sarkaliya Hanumanji Maharaj proper temple. Proper temple. This temple. This Sarkaliya Hanumanji Maharaj temple. போலாமா? Yeah. சர்க்கொடியா ஹனுமான்ஜியோட முறையான கோயில். கோபுரம் இல்லை, கேமரா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு சிங்கக்காட்டுக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு கோயில்.
யாருக்காண்டி வர முடியாது நம்ம அண்ணன். அதான் ஹை ரிஸ்கில் தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த இங்கே இருக்கிறவங்க இந்த குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் அவங்க வந்து போவாங்களாமா. அதுக்கு மட்டும் இப்போ எப்படி மாலை போட்டால் மட்டும்தான் போக முடியும். அது மாதிரி அவங்க இது மட்டும்தான் வர முடியும். அதாவது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் தான். அதான் நம்மளை ரிஸ்க் எடுத்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஊருக்குள்ளேயே வந்துருது. வரும்போது யாருன்னு தெரியும், அந்த பையன் கேமரா ஆஃப் பண்ணுங்கிறான். இது வந்து இது காளியம்மான்னு நினைக்கிறேன். It's Ambe Ma, like Durga Ma and all. Ambe Ma. அன்பேம்மா. You know, in that Pujari. பூஜாரி. பூஜா. मधुरासना है தமிழ்நாடு கோயம்புத்தூர். कोयम्बतूर में. சரி குடிச்சிட்டேன். चाय पानी पीवा देंगे. You want to tea or नहीं இல்லை தேங்க்ஸ். ஐயா அந்த டீ இன்னும் தொண்டையிலேயே இருக்கு. பானோட திக்கு. அவன் தண்ணியாவது குடிச்சுப்போம். தண்ணி பாருங்கள், தண்ணி கூட எப்படி இருக்குன்னு. நம்ம வீட்டில் மாதிரி ஒன்று வாங்கி வச்சிடலாம். பானை அதான் நம்ம வீட்டில் வேணும் ஒன்று வாங்கி வச்சுருவோம். எவ்வளோ பெரிய பானை. தண்ணி பாருங்கள் எவ்வளோ சில்லாக இருக்குறீங்களா. எவ்வளோ பானையும் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஐஸ் வாட்டருக்கு போல் இந்த வாட்டர் குடிச்சிடலாம். இதாங்க ஐஸ் வாட்டர், பியூர் ஐஸ் வாட்டர். இதான் வந்துட்டேண்ணா. ஓகேண்ணா. தேங்க்யூ. எப்படிண்ணா இருக்கு? எப்படிண்ணா? சரி பிரசாதம் ஹனுமானோட கோயில் வந்ததுக்கு. ஹனுமான் இது என்ன பருப்பியாண்ணா? தேங்காய் பருப்பியா? பருப்பி சோன்பப்படி ரெண்டு கலந்த காம்பினேஷன். சுக்ரி சுக்குடி. ஓ ஃபேவரட் ஸ்வீட் நேம் சுக்குடி. ஓகே ஓகே. லைன் ஃபுட் ஃப்ரெண்டா எங்கண்ணா? அண்ணா ஆமாண்ணா. முக்கா முக்கா பாதம் 1 2 3 4 5. இது புட்டு. இது எஸ் ஒன்றும் இல்லைங்க. வர கோயிலுக்கு அப்படியே வெளியே. அண்ணன் நம்ம கைடு காலைல சஃபாரியில் பார்த்துருப்பீங்க. அண்ணன் நம்ம கைடு, அண்ணன் நம்ம ஜீப் டிரைவர் சஃபாரியில். அவங்க 2 பேரும் டியூட்டி முடிஞ்சது கையோட வாங்கன்னு சொல்லி அவர் பேசி கூட்டிகிட்டு வந்தாச்சு. சிங்கத்துக்கே பயப்படாத சிங்கம். சிங்கத்துக்கு பயப்படாத சிங்கம் சொல்லுவாங்க. அசால்ட்டாக கேஷுவலாக அதில் வரவங்க நிறைய விஷயம் இவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவருக்கார் பாருங்க பயங்கரமான ஆளுங்க. அது நம்ம பேசினாலும் கண்ணுக்கு அதெல்லாம் வெளியில தான் இருக்குது. கரெக்டாக ஒரு சாம்பல் கலரில் இருந்தது கரெக்டாக பார்த்து ரிவர்ஸ் கரெக்டாக ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கத்தை கரெக்டாக ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கத்தை கரெக்டாக பார்த்து எடுத்து கொடுத்தாருங்க. அதான் அவர் நம்மகிட்ட சொன்னார், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, நீங்கள் வந்த முதல் டைமே பார்த்துட்டீங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே அந்த சஃபாரியில் ஒரு நாளைக்கு காலையில் 4 வண்டி சாயந்தரம் 4 வண்டி தான் அளவுடு. மொத்தம் 8 வண்டி ஒரு நாளைக்கு. 8 வண்டி. அதில் ரெண்டாவது வண்டியாக போனோம். முதல் வண்டி தாண்டி போயிட்டு அங்கே பார்க்காம அவங்களுக்கே கிடைக்கல முதல் வண்டி. அதான் பார்க்கல. அதான் அப்புறம் அண்ணனும் ஃபுட் பிரிண்ட் எல்லாம் காட்டிட்டே வந்து பிடிச்சிட்டாரு. இங்கே தான் இருக்குன்னு கரெக்டாக நிறுத்தினாரு. கரெக்டாக ரிவர்ஸோ இங்கே என்னமோ இருக்கு நிறுத்து அப்படின்னு சொல்லி மான் மாதிரிலாம் கத்தினாரு. அந்த சிங்கம் உள்ளே போயிடுச்சு. நம்ம வந்து நின்னோன்னா நம்மளை பார்த்து உள்ளே போயிடுச்சு. மான் மாதிரி கத்தி வெளியே வச்சாரு.
அதுக்குள்ள பின்னாடி ஒரு வண்டி வந்துருச்சு. சரி இது வந்து ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிடும். நம்ம தனி வண்டி கடைசி வண்டி இருந்த வச்சுட்டு நின்றுக்கலாம். அப்புறம் அவர்கிட்ட பேசி ஐயா தெரியாது அப்புறம் அவர்கிட்ட பேசி அவரை வந்து கூப்பிட்றாரு. இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, உள்ளுக்குள்ள மேலே இருக்காங்க டீப்பா. எஸ். Parikrama's time 4 day. Lots of people came here, and this is your kitchen. See what? Parikrama's time. Parikrama's time. Lots of people coming in Girnar, and this festival. Yeah, ये kitchen this is. கடா விட்டுன்னு சொல்லுவோம் நம்ம இதுல. கோயில் திருவிழாப்ப கடா விட்டுவாங்களா அந்த மாதிரி பரிக்கிரமாஸ் மக்கள். பரிக்கிரமா tribals name பரிக்கிரமா. No, tribals name Maldaris. Maldaris people come here, cook food and worship. Parikrama is a ritual festival. Festival name Parikrama. Festival name Parikrama. And he is every year after Diwali. Parikrama is ritual festival, and lots of people come. And rounding 36 kilometers. அதுதான் அந்த காடு சொன்னார்ல கிர்னார். ரைட். So he's staying here, cooking food. This area you see all. அதான் நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு கடை வெட்டுக்கு அலோவ் பண்றாங்களா ஃபாரஸ்ட்ல அந்த மாதிரி. இங்க என்ன அங்க யானை, இங்க வந்து சிங்கம்.